ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலிஸ் டேரி. இன்றைக்கி ஒரு ட்ராவல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். டென்னசியில் உள்ள ஒரு கோயிலும் கென்டக்கி ஸ்டேட்டில் உள்ள ஒரு கேவும் தான் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நாங்கள் ஒகாயோ ஸ்டேட்டில் இருந்தப்போ அங்கேருந்து கிளம்புனது தான். நாங்கள் வெக்கேஷன் போயிருந்துருக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அங்கேருந்து தான் நாங்கள் போனோம். ஒகாயோலேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் நாங்கள் கிளம்புனோம். ஒகாயோலேருந்து நாஷ்வில், அதாவது டென்னசி ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் தேவைப்படுச்சு. மதியானம் கிளம்பி நாங்கள் நைட்டு ரீச் ஆகிட்டு நாங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டல் புக் பண்ணிட்டோம். இது ஹோட்டலோட ஒரு குயிக் வியூ தான், பார்த்துக்கோங்க. நல்லா நீட்டாகவே இருந்தது. நாஷ்வில் சிட்டி ஒரு மியூசிக் சிட்டினே சொல்லலாம். ஏன்னா இங்கே நாங்கள் டவுன் டவுன்லேருந்து வர வழியிலே பார்த்தா நிறையா ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், பப்பாக இருக்கட்டும், எல்லாமே மியூசிக் தீமில் தான் இருந்தது. இங்கே வந்து நிறையா சிங்கர்ஸாக இருக்கட்டும், மியூசிஷியன்ஸாக இருக்கட்டும், நிறையா இந்த சிட்டிலேருந்து வந்தவங்களாக இருக்கும் யூஎஸை பொறுத்த வரைக்கும். காலையில் குளிச்சுட்டு ரூம்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் நாஷ்வில்ல டென்னசி ஸ்டேட்டில் இருக்குது. வாங்க கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக கோயிலை உள்ளார சுற்றி காட்ட முடியாது, வெளியே மட்டும்தான் காட்ட முடியும். எந்த கோயிலுமே வந்து ஃபோட்டோகிராஃபி அலௌடு கிடையாது. கோயில் இன்னும் ரெனோவேட் பண்ணிகிட்ருப்பாங்க போல். வெளியே வந்து இந்த மாதிரி கல் தூண்கள்லாம் இருந்தது. அநேகமாக அதை ஷிப்பிங் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கோயிலில் வந்து கொடிமரம்லாம் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா எல்லா கோயில்லையும் கொடிமரம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கோயிலில் வந்து கொடிமரம் இருந்தது. இந்த கோயில் வந்து கணேஷ் டெம்பிள் அப்படிங்கிறதுனால நம்மளோட பிள்ளையாருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி வந்து 37th ஆனிவர்சரி. நிறையா வந்து பூஜை அந்த மாதிரிலாம் ஸ்பெஷல் அபிஷேகம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு கஃபட்டேரியாவுக்கு வந்தோம். எப்படி இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நினச்சோம். நல்லாவே இருந்தது. இட்லி வடை தான் நாங்கள் வாங்குறப்ப வந்து அவைலபிளாக இருந்தது. அங்கே வந்து நம்ம ஒரு மெட்ராஸ் ஃபில்டர் காஃபியும் கிடைச்சிது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரைஸுமே வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. இந்த கோயிலெலாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணணும்னா கென்டக்கி ஸ்டேட் கிளம்ப போகிறோம். இங்கேருந்து 1 ஹவரில் அடுத்த ஸ்டேட் வந்து நாங்கள் டச் பண்ண போகிறோம். ஸோ கோயிலுக்கு ஒரு பை பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற பிளேஸ் வந்து கென்டக்கியில் லாஸ்ட் ரிவர் கேவ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி டீசல் போட்டுக்கலாம், அதாவது கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அமெரிக்காவில் வந்து கேஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் இருக்க நியூ ஜெர்சியில் பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்கி ஃபில் பண்ண தேவையில்ல. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம செல்ஃபாக தான் வந்து கேஸை வந்து ஃபில் பண்ணிக்கணும். இங்கே பெட்ரோலை வந்து கேஸ்மாங்க, டீசல்னு தான் சொல்லுவாங்க. இங்கே ஒரு கேலன் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு 3.7 லிட்டர் கணக்கு வரும். இங்கே வந்து ஒரு கேலன் பெட்ரோலோட விலை பார்த்திங்கன்னா 2.79. ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இதை நான் மெயினாக காட்டினேன். கேஸ் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட பயணத்தை வந்து தொடர போகிறோம். இன்றைக்கி ட்ரிப்பில் ஒரு பிளேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி வந்து லாஸ்ட் ரிவர் கேவ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விசிட்டர் சென்டரில் வந்து நம்ம போய் டிக்கெட்ஸ்லாம் வாங்கணும். இங்கே வந்து போட் டூர் தான் பார்க்க போகிறோம். அந்த கேவுக்குள்ளே கேவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். விசிட்டர் சென்டரில் இந்த மாதிரி ஷாப்பும் அப்புறம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருந்தது. அதை வந்து நான் பின்னாடி காட்டுறேன் இந்த ஷாப்பில் என்னென்ன இருந்தது அப்படின்ட்டு. இது வந்து 72 ஏக்கர் கொண்ட பார்க்கு. இதுக்குள்ளே தான் வந்து நம்ம கேவை வந்து போட்டில் போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இது பார்க்குங்கிறதுனால இதில் ட்ரையலு அந்த மாதிரி 2-3 ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து வச்சு கொடுத்துருந்தாங்க. இதில் ஜிப்லைனும் இருக்குது. பட் கோவிடுங்கிறதுனால அது யாருக்கும் அலோவ் பண்ணல, அது க்ளோஸ்டாக தான் இருந்தது. ஜிப்லைன் இருந்ததுதான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். அந்த பார்க் வந்து 72 ஏக்கருங்கிறதுனால ரொம்ப பெருசு. யாருமே இல்லை சுற்றி முற்றியும் பார்த்தா. ஏன்னா கம்மியான பீப்புள்ஸ் தான் வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக அமைதியாக நல்ல பச்சை பசேர்னு இருந்தது. ஏன்னா இப்போ தான் வந்து ஸ்ப்ரிங் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் அந்த டைமில் நாங்கள் போனதுனால அப்போ தான் நல்லா பச்சை பசேல்னு இருந்தது மரம் எல்லாமே. சம்மர் டைமில் சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பரான இடம்னே சொல்லலாம். நிறையா ட்ரையல்லாம் இருக்கிறதுனால நிறையா வாக் பண்ணி போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம், ஒரே இடத்துலேருந்து 4-5 மரம் எல்லாமே சேர்ந்து இருந்தது. அநேகமாக இது வந்து ரொம்ப 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 பழமையான மரம் மாதிரி இருந்தது. ஏன்னா அதில் வந்து எதுலேயும் இலையெல்லாம் இல்லாமல் இருந்தது. அதுலேயும் ஒரு மரம் கீழே விழுந்து இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா பெருசாக நிறைய வேர்லாம் இருந்தது. அதனால் அதை ஒரு ஷாட் எடுத்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அபேண்டன் ஹவுஸ் இருந்தது. அதை தான் பார்க்க போகிறோம். அந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, ஒரே ஒத்த வீடாக இருந்தது. இப்போ வந்து போட் டூருக்கு டைம் கரெக்டாக 3 ஆக போகுது.
அந்த பிளேஸ்க்கும் வந்துட்டு அவங்க ஒவ்வொருத்தரையாக செக் பண்ணுறாங்க கரெக்டாக வந்துட்டாங்களா அப்படின்ட்டு. அந்த போட் டூருக்கு போகிற வழியில் உள்ள இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே ப்ளூ ஹோல் ட்ரையல் அப்படின்னு ஒன்று இருந்தது, அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்டருக்கு கீழே உங்களுக்கு வந்து தண்ணி ரன் ஆகிட்டு தான் இருக்குமா, டெப்த்தும் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம கேவுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த கேவ் மேலே தான் நம்ம வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம். அது எல்லாமே வந்து ஒரு ட்ரையல் பிளேஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் வந்து இந்த மரம்லாம் இல்லைன்னா க்ரீன் கலரில் இருக்காது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அது வந்து லைட் ப்ளூ கலரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து பசங்களுக்கெல்லாம் ஜாக்கெட் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த போட் டூரில் வந்து அந்த பிளேஸ் வந்து டெப்த்தெல்லாம் கிடையாதான், நமக்கு வந்து இடுப்பளவு தண்ணி தான் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. கேவோட போட் டூர் போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. அதுக்கு முன்னாடி சேஃப்டி ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து எங்கே போனாலும் இந்த சேஃப்டி ரூல்ஸ் மட்டும் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும், படிச்சுக்கணும். நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த கேவுக்குள்ளே உள்ளே போனால் பார்த்திங்கன்னா அந்த கேவோட ஸ்டெப்புலாம் வந்து நல்லா அந்த பாறையிலே இருந்தது. இந்த கேட் எல்லாமே கூட அந்த பாறையை குடைஞ்சி அந்த மாதிரியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கேவ் வந்து நேச்சுரல் கேவ் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் இல்லை, நேச்சுரலாக அதுவே வந்த இடத்த வச்சு இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி போட்டு விடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போட் டூராக வந்து வச்சுருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கேவுக்குள்ளே ஏகப்பட்ட கார்பேஜ், ஒரு டஸ்ட்பின் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஏகப்பட்ட குப்பையெல்லாம், ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து இதுக்குள்ளே அந்த கார்பேஜெலாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் 1990 தான் வந்து இந்த கேவை வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி போட் டூர் பண்ணலாம், இந்த மாதிரி டூரிஸ்ட் இதாக பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க சொன்னது தான். அந்த ஸ்டெப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து அந்த ஸ்டோனில் அந்த பாறையிலே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த கேவை வந்து இவங்க வந்து இப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நார்மலாக இந்த போட்லாம் இல்லைன்னா நம்ம இந்த கேவுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. எங்களுக்கு முன்னாடி உள்ள குரூப் வந்து ரெடி ஆகிருக்காங்க. அவங்க தான் வந்து இப்போ போய் பார்க்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு 2 போட் வச்சுருக்காங்க, மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. ஸோ அந்த போட் போட்டோனையும் இந்த போட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து நாங்கள் கேவுக்குள்ளே போகிறோம். பட் அங்கே வந்து கொஞ்சம் உயரம் கம்மியாக இருந்ததுனால பாறையெல்லாம் தலையில் இடிக்கும். நல்ல வேளை 6 அடி உயரம்லாம் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லாவே குனியணும். நீங்கள் நல்லா குனிங்க. வீடியோவோட ஆடியோவை வந்து நான் கட் பண்ணலை, ஏன்னா நேச்சுரலாக நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு சொல்லலாம். ஸோ கேவுக்குள்ளே வந்து ஒன்றுத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பாறையிலேருந்து பாருங்கள் வாட்டர் வந்துகிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருட்டாக தான் இருக்கும், லைட்டிங்லாம் இல்லைனா அப்படிங்கிறதுக்கு தான் இதையும் காட்டினேன் நான். அவங்களும் ஒரு லைட் வச்சுருக்காங்க. அங்கங்கே கேவுக்குள்ளே வந்து லைட்டு வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து வர வெளிச்சம் மட்டும்தான் இதில் இருக்குது. இந்த மேலே உள்ளதெல்லாம் வந்து லைம் ஸ்டோன் அப்படிங்கிறாங்க. இந்த கேவன் வந்து எப்படி உருவாகுதுன்னா, அந்த லைம் ஸ்டோன் அந்த தண்ணி பட்டு 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 அந்த அந்த கொஞ்சம் ஒரு குட்டி இது உருவாகிறதுக்கே பல வருஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ கேவுன்னொன்னையும் நான் வந்து வேறு மாதிரி இமேஜின் பண்ணினேன். பட் அந்த கேவுக்கும் நாங்கள் போனோம். அடுத்த வீடியோ அதுதான் வரும். ஆனால் அந்த மாதிரி இல்லை, இது கேவுக்குள்ளே வந்து இந்த போட் ரைடு ப்ளஸ் இந்த ஸ்டோன்ஸோட இதெல்லாம் சொன்னாங்க. இதை வந்து லைம் ஸ்டோன் அப்படின்னாங்க. இது வந்து பல வருஷமாக உருவானாதான் இத்தினூண்டு வளரும் அப்படிங்கிறாங்க. இது வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் அந்த வாட்டர் பட அது வந்து க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அப்படியே அந்த போட்டு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டே இருந்தது. அந்த வாட்டர் போகிற வழியிலே போனீங்கன்னா அது வந்து அந்த வாட்டர்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. அதோட அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏன்னா அதுக்கு மேலே போட்டு போகாது, உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வச்சுருக்காங்க. அதோட வந்து ஒரு யூ டர்ன் போட்ட மாதிரி திருப்பிட்டு வந்துடுறாங்க. இந்த பிளேஸில் தான் வந்து இந்த வாட்ரு வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் சவுண்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்குது. திரும்பி வந்து நாங்கள் ரிட்டன் வந்துட்ருக்கோம். கேவ் வந்து மோஸ்ட்லி ஃபுல்லாகவே வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து வர வீடியோவில் இன்னொரு கேவ் வரும். அதை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாயிருவீங்க. இயற்கைக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா, இப்படி தான் வந்து வருதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கேவனும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை கண்டிப்பாக அவங்க கூட அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் திருப்பி வந்து ரிட்டன் வந்துட்ருக்கோம். ரிட்டன் வரப்போ பார்த்தீங்கன்னா எப்படி எல்லோரும் குனிஞ்சிட்டு சிரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஹர்ஷிதா புரிய வேண்டிய அவசியமே இல்லை, பட் பசங்களும் வந்து ஒரு ஜாலியாக புரிஞ்சுட்டு வந்து ஓகே, நாங்கள் வந்து ரிட்டன் வந்தாச்சு. இப்போ வந்து அந்த ஷாப்புக்கு வந்து மறுபடியும் போனோம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோசரம். இங்கே வந்து தோடு வந்து நல்லா வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக போடணுன்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே தோடு வாங்கலாம். நல்லாவே வந்து அழகழகாக இருந்தது. இந்த ஸ்டோனை மட்டும் தயவு செஞ்சு யாரும் நம்மளோட இந்தியர்கள் யாராவது போனீங்கன்னா வாங்கிடாதீங்க. இதை வந்து நாங்கள் போனப்போ எங்கள் கசினோட பையன் வந்து வாட்டர் பாட்டிலுக்குள்ளே ஒன்று ஒன்றா பின்னாடி காரில் போட்டிருந்தான். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா அது எல்லா கலருமே போயிருச்சு. அந்த பர்பிள் ரெட் கலர் ஆயிடுச்சு வாட்டரு. சும்மா கலர் அடித்து வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் இயற்கையிலேயே வந்த ஒரிஜினல் அந்த கல் கிடையாது. அவங்க வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அது வந்து $10 ஒரு பேகு. இந்த பிள்ளைங்க சொன்னால் கேட்குதுங்களா? அது கல் வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரே இடம். அதையும் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இந்த கேவ் போயிட்டு நாங்கள் இன்னொரு கேவனும் போனோம். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.